ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மி சட்னி. இன்றைக்கி நம்ம ஈவினிங்க்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸான பன்னீர் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அம்மி சட்னி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அடுத்தடுத்து நான் போட போகிற ஸ்நாக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பன்னீர் போண்டா செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வீட்டிலே ரெடி பண்ண பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் செய்கிற வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. துருவின கேரட் 1/2 கப், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 லெமன். இப்போது வானலில் 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வறந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போது இந்த மசாலாலாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை இப்போவே சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மருத்துவ குணம் இருக்கிற இந்த மஞ்சள் தூளை நம்ம சமையலில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்துடலாம். கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கேரட் மட்டும் இல்லை, பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பீன்ஸை நீங்கள் சேர்க்கும் போது ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு போட்டிங்கன்னா அது சீக்கிரம் வதங்கிடும். இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையும் சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் காரத்துக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். பன்னீரில் டேஸ்ட் இருக்காது. நம்ம இந்த மிளகாய்த்தூள், இந்த காய்கறி இதெல்லாம் சேர்க்கறதுனால நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும் போண்டா. இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த பச்சை வாசம் போகிறதுக்காக நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம். தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது, தெளித்தாலே போதும். அது அந்த ஆவிலே வெந்துடும். ஸோ மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி நிறைய ஊற்றலை, தெளித்து தான் வச்சுருக்கோம். ஸோ ட்ரையாக இருக்கணும் இது மாதிரி. ஸோ இந்த பன்னீரையும் இதில் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நான் வீட்டிலே செஞ்சுருக்க பன்னீர்ன்றதுனால ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததும் நல்லா உதிரியாக இது மாதிரி எடுத்துட்டேன். நீங்களும் வீட்டிலே ஈஸியாக பன்னீர் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது பன்னீர் நல்லா மசாலாவோடு கலந்துடுச்சு. இது நம்ம இறக்கிடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமனை புழிஞ்சிடலாம். இதை நல்லா கலந்துட்டு இது மாதிரி சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிக்கும் போது நல்லா டைட்டாக பிடிச்சிருங்க. 1 கப் அளவுக்கு பன்னீர் எடுத்திருந்தேன். இதில் ஒரு 12 உருண்டை அளவுக்கு வந்திருக்கு. இந்த சைஸ் அளவுக்கு பிடிச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை போண்டாவாக போட்டுடலாம். போண்டா போடுறதுக்கு நான் பஜ்ஜி மாவு கரைச்சி வச்சுருக்கேன். பஜ்ஜி மாவு இல்லை கடலை மாவு கூட எடுத்துக்கலாம். கடலை மாவு எடுத்துக்கும் போது அதில் கொஞ்சமாக மிளகாய் தூளும் தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு போண்டாவாக இதில் போட்டாச்சு. எண்ணெய் வானலில் சேர்க்கும் போது 3/4 அளவுக்கு மட்டும் சேருங்க. ஏன்னா போண்டா போடும்போது சம்டைம்ஸ் அது பொங்கி வந்துடும். இப்போ ஒரு பக்கம் போண்டா நல்லா வெந்துடுச்சு, திருப்பி விட்டுடலாம். 2 சைடும் வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போ சூப்பராக கோல்டன் கலரில் போண்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீர் போண்டா ஈவினிங்க்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும். இது மாதிரியே நம்ம உருண்டி வச்சுருக்கிற எல்லா போண்டாவையும் போட்டு எடுத்துடலாம். 1 கப் பன்னீருக்கு 12 போண்டா அளவுக்கு வந்திருக்கு. இந்த காரசாரமான பன்னீர் போண்டாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.